அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல தனுஷ், சிவராஜ்குமார், பிரியங்கா மோகன், சந்தீப் கிஷன் நடிச்சு வெளிவந்திருக்கிற கேப்டன் மில்லர் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு சின்ன கிராமத்துல அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒரு சிலையை ரொம்ப வருஷமா பாதுகாத்துக்கிட்டு வராங்க. ஒரு கட்டத்துல அந்த சிலையை மக்கள் கிட்ட இருந்து ஒரு வெள்ளைக்காரன் எடுத்துட்டு போயிடுறான். அந்த சிலையை வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக தனுஷ் ஒரு இடத்துல ஜாயின்ட் ஆகுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் கேப்டன் மில்லர் படத்தோட கதை. இந்த படத்தோட அறிவிப்பு வந்ததுலேருந்து இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. பட் எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செஞ்சுச்சான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா தனுஷோட ஆக்டிங்கும் ஜிவி பிரகாஷ்குமாரோட மியூசிக் மட்டும்தான். இந்த படத்தோட கதைக்கு தனுஷோட கெட்டப்பும் அவரோட நடிப்பும் வேற லெவலில் இருந்துச்சு. படத்தோட இன்ட்ரோ சீனாக இருக்கட்டும், இன்டர்வல் சீனாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் 30 மினிட்ஸ் சீனாக இருக்கட்டும், வேற லெவல் பண்ணிட்டாரு. பட் என்னதான் அவரோட நடிப்பு வேற லெவலில் இருந்தாலும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்லோவாக தான் போச்சு. படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை இன்னமும் கொஞ்சம் நல்லாவே எடுத்துருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஜிவி பிரகாஷோட மியூசிக் இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ்ஸாகவே சொல்லலாம். அந்த அளவுக்கு தாறுமாறாக பின்னிட்டாரு. ஒரு படத்தை முழுமையாக நம்ம உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த படத்துக்கு மியூசிக் தான் ஃபர்ஸ்ட்டாக சொல்லணும். அந்த வகையில் ஜிவி பிரகாஷ் தன்னோட வேலையை நல்லாவே செஞ்சுருக்காரு. வேற லெவலில் மியூசிக் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த தனுஷ், ஜிவி பிரகாஷ் காம்போல வந்த சாங்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த படத்தில் அந்த மாதிரி ஹிட்டான சாங்ஸ்ன்னு சொல்லி எதையுமே சொல்ல முடியாது. பிரியங்கா மோகன், சிவராஜ்குமார் அவங்களோட நடிப்பை நல்லாவே கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா தேட்டரில் போய் ஒன் டைம் ஒரு தடவை பார்த்துக்கலாம். அருண் மாதேஸ்வரன் தன்னோட வழக்கமான ஜேனலில் இருந்து ஒரு வித்தியாசமான படத்தை செலக்ட் பண்ணியிருக்காரு. பட் இன்னமும் திரைக்கதையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பண்ணியிருந்தா இந்த படம் நல்லாவே வந்திருக்கும்.